ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் ஒரு குட்டி ட்ரிப் போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நாளாக என்னோட ஒரு செக்லிஸ்ட்டில் இருந்த இடம்னா அது கன்னியாகுமரி. ஃபைனலாக அங்கே போயிட்டோம். நாங்கள் வந்து நைட் ஸ்லீப்பர் புக் பண்ணி தான் போயிருந்தோம். போயிட்டு காலையிலேயே ரூமுக்கு போயிட்டு செக்இன் ஆகிட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக திருவள்ளுவர் சிலை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே உள்ளே வந்து பார்த்தா நாங்கள் போகும்போது ஒரு 9 o'clock இருக்கும். செம்ம கூட்டம். ₹100 டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் நின்றுட்டு இருந்தது. சரி இவனை வச்சுட்டு சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 300 டிக்கெட்டில் போயிட்டோம். அதில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. டேரெக்டாக உள்ளே போயிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். சூப்பராக இருந்தது. இப்போ வெயிலும் இல்லாதனால ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் போட்டில் தான் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. போட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு போட்டே ரொம்ப பெருசு. ஒரு 100+ அதில் போகலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய போட்டு. சரின்ட்டு ஒரு போட் போயிடுச்சு. அடுத்த போட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அடுத்து நாங்கள் வர போட் வந்துருச்சு. அதுதான் ரொம்ப ஜாலியாகிட்டான். போட்டில் போகிறதுனாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு விண்டோ ஓரத்தில் உட்கார வச்சிட்டோம். சார் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. தண்ணியோட கலர் தான் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பியூராக இருந்தது தண்ணி. நான் இந்த மாதிரி கோவாவில் தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பியூராக இருக்கும் அங்கே. அதே மாதிரி தான் இங்கேயும் ரொம்ப பியூராக இருந்தது. தண்ணியவே பார்த்துட்டே இருக்கலாம் போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இறங்கினோடனே அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டோம். இனி அடுத்து எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன்.